ஹாய் டிஜிட் ஃபேமிலி. இது டைல்ஸ் ரீஒர்க்கு. பார்த்தீங்கன்னா லேயிங் பண்ண கொஞ்சம் கம்ப்ளைண்ட்னால டைல்ஸ் ஃபுல்லாக மேலே எந்திரிச்சு வந்துருச்சு. சப்போர்ட் இல்லாமல் கீழே காங்கிரீட் தனியாகவும் டைல்ஸ் தனியாகவும் இருக்குது, பேஸ்டிங் தனியாகவும். இப்போ இந்த ரீஒர்க்காக டைல்ஸ் ஃபுல்லாமே நம்ம உடச்சி எடுத்துகிட்டு இந்த ரீஒர்க் பண்ணியிருக்கோம். இது டைல்ஸில் பார்த்திங்கன்னா மைனூட்டாக ஒரு கேப் விட்டு நம்ம எஃபாக்ஸி வைக்கிற அளவுக்கு கேப், பேஸ்டிங் பண்ணுற அளவுக்கு கேப் இருந்தால் மட்டும் இந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். அதனால் இந்த ஒரு சைடில் மட்டும் இருந்துச்சு, ஆஃப் சைடில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா 2 நாள் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு டைல்ஸ் எல்லாம் உடச்சி எடுத்து காங்கிரீட் எல்லாமே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் டைல்ஸ் லே பண்ணியிருந்தோம். அதே அன்னைக்கு டைல்ஸ் லே பண்ணும்போது ஒரு மைனூட் கேப் விட்டு நாங்கள் ஒட்டியிருந்தோம். நான் வீடியோ முடிக்கும் போது காட்டுறேன். இப்போ டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நார்மல் பேஸ்ட் வச்சோம்னா நம்மளுக்கு ஆசிட் வாஷு க்ளீன் பண்ண மாதிரிலாம் போயிடும். டைல்ஸில் கேப் விட்டுட்டு எஃபாக்ஸி பண்ணிட்டோம்னா லைஃப் டைம் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமே இருக்கும். தண்ணி இறங்காமையும் நம்ம லீக்கேஜ் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராதுங்க. அதே மாதிரி ப்ளம்பிங்கில் பேஸ்டிங் போடுறது பக்காவாக ப்ளம்பிங்கை மட்டும் க்ளீனாக பண்ணிட்டோம்னா, ப்ளம்பர் ஒர்க் மட்டும் தெளிவாக கம்ப்ளைண்ட்டு நமக்கு லைஃப் லாங்கில் இருக்கவே இருக்காது. மேலே எந்த கம்ப்ளைண்ட் தான் அரெஸ்ட் பண்ணலாம். கன்சீல்டிங் ரொம்ப நிறைய ப்ராப்ளம் வந்துடும். இந்த வீட்டில் மேலே மட்டும் தான் ப்ராப்ளம், உள்ள ப்ராப்ளம் கிடையாது. இப்போ டைல்ஸே பார்த்திங்கன்னா பிளாக் கலர்னால் அந்த மைனூட் கேப் பார்த்திங்களா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு அடுத்த நாள் மட்டும்தான் நான் எஃபாக்ஸியே பண்ணேன். அந்த அன்றைக்கி எஃபாக்ஸி பண்ணவே கூடாது. காஞ்சி 1 டேயில் காஞ்சிரும் பர்ஃபெக்டாக. காஞ்சதுக்கப்புறம் தான் அதை எஃபாக்ஸி பண்ணணும். அதுதான் அதோட பிரயோஜனம். அந்த அன்றைக்கே சில பேர்லாம் மாவு போட்டு தேய்ச்செல்லாம் வைக்கிறாங்கன்னு ஒட்டிட்டு போகவே போகாது. இப்போ டைல்ஸ் ஒட்டி ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் வந்து தான் நான் எஃபாக்ஸி மிக்ஸ் பண்ணுறேன். இது சைடு பண்ணுறக்காக ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு மாதிரி ஐவரி கலருங்க, ஒயிட் வைக்கிறோம், அளவுக்கு மேட்ச் ஆயிரும். 2-3 நாள் ஆகும், ஐவரி ஆயிரும். கீழே பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வச்சுட்டோம். எஃபாக்ஸியுமே வைக்கிறது பார்த்திங்கன்னா கையில் நான் வைக்கிறேன். மேக்ஸிமம் க்ளவுஸ் போட்டு வைக்கணும். பழக்கம் இல்லாத வச்சாங்கன்னா கையில் புண்ணு வந்தால் போகாது, கையில் ரேசஸ் மாதிரி ஆயிரும். கீழே பிளாக் கலர் வச்சுட்டு அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கிறது பக்காவாக ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே அது கண்டிப்பாக பண்ணணும். லேட்டாக கல் மாதிரி செட் ஆயிருங்க. அதில் எஃபாக்ஸில் பார்த்திங்கன்னா 2 பேஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஒன்று பேஸ்ட் இங்க் ஒன்று, இன்னொன்று அது கூட பாண்டிங்கை பண்ணுற மாதிரி 2 பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி என்ன கலரில் நம்ம வைக்கிறோமோ அந்த பவுடர் கிடைக்கும். அது 1200 2000 வரைக்கும் கூட எஃபாக்ஸ் இருக்குது. இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1200 தான் 1 கிலோ. ஒரு பாத்ரூம் கம்பல்சரி ஃபுல்லாகவே வச்சிடலாங்க க்ளீனாக. இது பாத்ரூம் வச்சுருக்கோம். டைல்ஸ் சில ஒட்ட முடியாத இடத்துலையுமே இது வச்சுக்கலாம். அப்படியே டைல்ஸ் மாதிரியே மாறிடும். இது மேட் ஃபினிஷிங் தான் இருக்கும், ஓரளவுக்கு ரஃப்பாக தான் இருக்கும். அதனால் கேப்பில் மட்டும் வச்சுட்டோம்னா இப்போ கொஞ்சம் வெளியே போக வச்சுட்டா நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். வெளியே வர மாதிரி வச்சிட்டோம்னா கம்ப்ளைண்ட் ஆயிருங்க. இந்தமாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு கூட நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். நிறைய வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்காதனால தான் போட முடியல. நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். நிறைய பேர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.